வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன் அப்பன் இந்த கந்தன் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம், உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் சிறிது நேரத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது என்ற நல்ல செய்தியை உனக்கு எடுத்துச் சொல்ல நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உனக்காக இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரத்தில் எதையும் இழக்காமல் நீ சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொண்டால் அது போதும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி என்னதான் நடந்தாலுமே, என் பிள்ளை, ஆசைப்பட்டு நீ நினைக்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியானதொரு புரிதலை நிறைவாக கொடுக்க வேண்டும். கந்தன் எப்பொழுது உன்னை தேடி வந்தாலும் அந்த இடத்தில் நின்று, என் பிள்ளை, உன் வேண்டுதலை என்னிடத்தில் இருந்து சாதித்து விட்டுத்தான் நீ செல்ல வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நீ என்னிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறாயோ அதை நான் உனக்கு எப்பொழுதும் கொடுக்க நினைக்கின்றேன். ஆனால் நீ எதிர்பார்ப்பது சரியானதாக இருக்க வேண்டும். அது உன் வாழ்க்கைக்குரியதாக நிச்சயமாக இருக்க வேண்டும். உன்னை தேடி வருவது எப்பொழுதும் உனக்கானதாக இருந்தால் மட்டும்தான் அதை உன் கைகளில் நான் ஒப்படைக்க வருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. ஏன் தெரியுமா? என்னுடைய பிள்ளைகள் பலரும் ஆசையினாலும் அவசரத்தினாலும் இப்படி ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று என் முன்னால் கேட்கிறார்கள். கந்தன் அதை கொடுப்பதற்கு தாமதப்படுத்தினால் அவர்கள் வாழ்க்கையை முடித்து கொள்ள நினைக்கிறார்கள். நான் விரும்பியதை எனக்கு நீ கொடுக்கவில்லை என்றால் இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று சொல்கிறார்கள். இந்த வாழ்க்கையை தான் வாழ விரும்பவில்லை என்று சொல்கிறார்கள். உன்னை தேடி எப்பொழுதுமே இந்த கந்தன் முன்னின்று ஒரு விஷயத்தை நடத்தும் பொழுது அந்த விஷயங்களை நான் எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறேன். எப்பேற்பட்ட விஷயங்களையும் என் பிள்ளை கடந்து இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற ஒவ்வொன்றையும் உனக்கு நான் சரியாக கொடுக்க நினைக்கும் இந்த காலம் நீ எதற்குமே கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் அப்பன் எதை கொடுத்தாலும் தாமதமாக கொடுத்தாலும் உன் வாழ்க்கைக்கு நிரந்தரமான ஒன்றை கொடுக்கத்தான் நான் வருகிறேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, வாழ்க்கையில் நீ சரியாக இருக்கிறாயா? நேர்மையாக இருக்கிறாயா? எந்த தவறும் செய்யாமல் இருக்கிறாயா? அப்படியானால் உனக்கு கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். ஏனென்றால் நல்லவர்களுக்குத்தான் சோதனைகள் அதிகமாக இருக்கும். அதனால் உனக்கு வருகின்ற இந்த சோதனைகளை எல்லாம் கடந்து நிச்சயமாக நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்பன் முருகன் உனக்கு எப்பொழுதும் எதையும் எடுத்துச் சொல்லும் பொழுது, என் பிள்ளை, நீ எதற்காகவும் மனம் வருந்தி விடாதே. உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரங்களை நீ எப்பொழுதுமே கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னை சுற்றிலும் நான் வந்து உனக்கு நடத்துகின்ற எல்லாமும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைகொடுத்து நல்லபடியாக மாற்ற உதவும். எப்பேற்பட்ட விஷயத்திலும் உனக்கான நம்பிக்கையை கொடுத்து அது உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த நேரமும் நமக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாக நடக்கிறது என்பதனை நீ உணர வேண்டும். உனக்காக எப்பொழுதும் இந்த கந்தன் முன்னின்று உன் வாழ்க்கையை உனக்கென்று நல்லபடியாக மாற்றி கொடுக்க வரும் இந்த நேரங்களில் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையும் நீ விரும்பியதை சந்தோஷமாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, கடந்து வந்த பல கஷ்டங்கள், இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திட்ட பல சோதனைகள் என்று எல்லாவற்றையுமே நினைத்து நினைத்து என் பிள்ளை நீ வருந்துகிறாய் அல்லவா? உன்னுடைய வருத்தங்கள் அத்தனையும் உனக்கு நிச்சயமாக நிலையான ஒரு புரிதலை எப்பொழுதுமே கொடுத்திருக்கிறது. நீ எதற்காக வருந்துகிறாயோ அந்த விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு நல்லதொரு முடிவை கொடுத்திருக்கிறது. ஏனென்றால் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நமக்கு ஒரு பிரச்சனை பிறந்தால்தான் அதற்கு ஒரு முடிவு கிடைக்கும். இல்லை என்றால் அமைதியாக இருக்கும் வரை நமக்கு வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் என்னவென்று நாம் எதிர்கொள்ள முடியாமல் தவித்து நிற்போம். நமக்கு வருகின்ற எல்லாமும் சரியாக நடப்பதை நிச்சயமாக நாம் என்னவென்று எதிர்கொள்ள துணிந்து நிற்போம். உனக்காக எந்த நிலையிலும் நான் எப்பொழுதும் முன் வந்து நிற்கும் இந்த காலங்கள் இனி எப்பொழுதுமே உனக்கு நல்லதை நடத்த வேண்டும். கந்தன் சொல்வது உனக்கு புரிகின்றதா? எதையுமே பொறுமையாக பெற்றுக்கொள்.
நிச்சயமாக அது உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும். அதைவிட நீ அவசரப்பட்டும் ஆத்திரப்பட்டும் ஒரு முடிவை எடுக்கும் பொழுது உன்னுடைய முடிவுகள் எல்லாமுமே உனக்கு தர வேண்டிய நல்ல விஷயங்களை கூட உனக்கு தராமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி வரும் எல்லாமும் உன்னை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நின்று உனக்கு கை கொடுக்கும் என்று நீ நம்பும் பொழுதுதான் அது உன் வாழ்க்கையை உன் கைகளில் அதிசயமாக்கி கொடுக்கும். அப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு புரியும் என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷங்களை என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இனி உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் உன்னால் நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள முடியும். நம்பிக்கையோடு என் பிள்ளை கலங்காமல் நின்று நீ எதிர்பார்க்கின்ற அத்தனையையும் சரியாக பெற்றுக்கொள்ளும் பொழுது அத்தனை விஷயங்களுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என்றுமே கந்தன் இருக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கவலைகள் இல்லாத வாழ்க்கை. உனக்கு வருகின்ற கஷ்டங்கள் கூட ஒன்றுமில்லாமல் காணாமல் போகக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதனால் எதற்குமே என் பிள்ளை வருத்தம் கொண்டு நீ வேதனை கொண்டு நின்று விடாதே. உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று எல்லாம் நினைத்து வருந்தாமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ சரிபடுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது உனக்கு நடத்த வேண்டிய அவசியம் இப்பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கிறது. நல்ல விஷயங்கள் தொடர்ச்சியாக உனக்கு நடக்க வேண்டிய நேரம். இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையையும் அமைதியாக கொடுக்கின்றது. என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை இனிமேல் நடக்கக்கூடிய ஒவ்வொன்றிலும் இருந்து நீ எதையும் உணரும் நேரம். அத்தனையிலும் நீ ஆசைப்படுவது போல இந்த வாழ்க்கை உனக்கு அழகிய மாற்றங்களை சரியாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் இந்த கந்தன் உனக்காக உன் முன்னால் நிற்கின்ற இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றிலும் நீ சரியாக உனக்கு வேண்டியதை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். மனமுடைந்து போகாதே, மனம் பதறி நிற்காதே. உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என்றுமே அப்பன் உனக்காக வருகின்ற எல்லா நிலையிலும் நீ ஆசைப்படுகின்ற அத்தனை விஷயங்களையும் உனக்கு சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். கலங்காமல் இரு. கந்தன் இருக்கும் நேரம் இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் நான் தெளிவாக உனக்கு நடத்தி தருவேன் என்பதனை நீ மறந்துவிட மாட்டாய். என் பிள்ளையே, நாம் செய்கின்ற பாவம் நம் வாழ்க்கையில் நம்மோடு நின்று விடாது. நம் வருங்கால சந்ததிகள் இதனால் பாதிக்கப்படுவார்கள் என்பதனை யாரும் மறந்துவிடக்கூடாது. எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அந்த செயலை செய்ய நினைக்க வேண்டும். இனி என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் எல்லாமும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்துவதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது. அப்பன் முருகன் என்னுடைய நாமத்தை சதா சர்வகாலமும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டங்களை சந்தித்தாலும் அதிலிருந்து தன்னை மீட்டு கொண்டு வரக்கூடிய அத்தனை நன்மைகளையும் அவர்கள் தனக்குத்தானே வளர்த்து கொள்வார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இனிமேல் எதையுமே எண்ணி என் பிள்ளை வருந்தாதே. உனக்கு நான் தருகின்ற இந்த மாற்றங்கள் சர்வ நிச்சயமாக உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு சேர்க்கும். அடுத்த நிலை இந்த வாழ்க்கையை என்னவென்று உனக்கு உணர்த்தி கொடுக்கும். எப்பொழுதும் போல என் குழந்தை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும். உனக்கு இந்த வாழ்க்கையை நான் அற்புதமாகவும் அதிசயமாகவும் நடத்தி கொடுக்க வேண்டும். கந்தன் தான் எடுத்த எந்த ஒரு முடிவிலும் பின்வாங்கிவிடப் போவது கிடையாது. அப்பன் நான் சொல்ல நினைக்கின்ற எந்த ஒரு விஷயத்திலும் இருந்து தவறப்போவது கிடையாது. நீ உன்னுடைய எண்ணங்களை சரியாக வைத்திருந்தாயானால், உன்னுடைய சிந்தனைகளை நீ சரியாக வைத்திருந்தாயானால் நிச்சயமாக நான் கொடுப்பது எல்லாமும் உனக்கு தெளிவாக நல்லபடியாக வந்து சேரும் என்பதனை என் குழந்தை நீ ஏற்றுக்கொள்வாய். நடந்து முடிந்த எல்லா விஷயங்களும் உனக்கு நன்மைகளை தர வேண்டிய நேரம். இனியும் நீ எதையுமே தொலைத்து விட்டோம் என்று நினைக்காதே. உன்னுடைய மகிழ்ச்சிக்கு மிகவும் அருகாமையில்தான் நீ இருக்கிறாய் என்று நினைத்து சந்தோஷப்படு. உன்னுடைய சந்தோஷம் என்றுமே உன்னை வாழ வைக்கட்டும். உன்னுடைய புன்னகை மட்டுமே உனக்கு துணை. சுற்றி இருக்கின்ற யாரும் உனக்கு துணைக்கு வரப்போவது கிடையாது.
உன்னுடைய மனதில் இருக்கின்ற பாரத்தை அது மட்டும்தான் உன்னிடத்திலிருந்து எடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. தெய்வமன்றி யாரும் நமக்கு துணை இல்லை எனும் பொழுது உன் அப்பன் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நொடியிலுமே நான் உனக்காக மட்டுமே வருகிறேன் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எதுவும் நடக்கட்டும், எப்படியும் நடக்கட்டும், உன் வாழ்க்கையை நான் உன் கைகளில் நிச்சயமாக ஒப்படைக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கந்தன் சொன்ன வார்த்தைகள் எல்லாமுமே இனி உன் வாழ்க்கையை உனக்கு சரியாக கொடுக்கும் நேரம். எதையும் எண்ணி கலங்காதே. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.